Hey guys, good morning. Today 18th March 2026. ஸோ இந்த வீடியோவில் நம்ம நிஃப்டியோட லைவ் மார்க்கெட் அனாலிசிஸ் பார்ப்போம். ஸோ என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ டெய்லியும் வந்து இந்த மாதிரி ஆர்டர் ஃப்ளோ யூஸ் பண்ணி எப்படி நிஃப்டி அண்ட் பேங்க் மேஜராக நான் நிஃப்டியில் தான் ட்ரேட் பண்ணுவேன். ஸோ நிஃப்டி சேம் கான்செப்ட் தான். ஸோ ஸ்ட்ராட்டஜி ஒரு கான்செப்ட் எல்லாமே சேம் தான். நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் இங்கே மேஜராக என்னோட இதில் வந்து நிஃப்டியை பற்றின அனாலிசிஸ் இருக்கும். ஓகே, ஸோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அண்ட் பிஃபோர் தட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர், ஐ எம் நாட் செபி ரெஜிஸ்டர்ட் அனலிஸ்ட். ஸோ அதனால் இந்த வீடியோ வந்து ஒன்லி ஃபார் ட்ரைனிங் அண்ட் நாலேஜ் ஷேரிங் பர்பஸ்க்காக மட்டும் தான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இதில் எந்த ஒரு என்ட்ரி ஆர் பைசெல் சஜஷனோ அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. ஸோ ஐ எம் வெரி கிளியர் ஆன் தட். ஸோ இது வந்து ஒன்லி ட்ரைனிங் பர்பஸுக்காக மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ ஆர் த அனாலிசிஸ். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நிஃப்டியோட ஃபியூச்சர் சார்ட்டில் இருக்கோம். ஓகே, ஆர்டர் ஃப்ளோ பேசிக்லி வந்து நிஃப்டியில் வால்யூம் இல்லை, ஸ்மார்ட்டில் வந்து வால்யூம் இருக்காது. அப்படின்றதுனால நம்ம வந்து கம்ப்ளீட்டாக யூஸ்வலாக வந்து ஃபியூச்சர் சார்ட்டில் தான் நம்ம அனலைசஸ் பண்ண போகிறோம். ஸோ தென் அந்த சார்ட்டை தான் நம்ம பார்க்கவும் போகிறோம். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் சார்ட்டில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் எவ்ரிடே வந்து இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே ப்ரைஸ் வந்து எந்த இடத்துல ஓப்பன் ஆயிருக்கு அப்படின்றது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஸோ எங்கே ஓப்பன் ஆயிருக்கு அப்படின்றத பார்க்கணும். ஸோ இது வந்து ஓப்பன் ஸ்ட்ராட்டஜி, லைக் ஓப்பன் எங்கே ஓப்பன் ஆகுது அப்படின்றத பேஸ் பண்ணி ஒரு சில ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது. ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜி பேஸ் பண்ணி நம்ம என்ட்ரி பிளான் டிசைட் பண்ணலாம். செகண்ட் திங் வந்து ப்ரிடிக்டட் ரேஞ்ச். ஸோ ப்ரிடிக்டட் ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு தெரியும். நம்ம முன்னாடி வந்து நம்ம இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணும்போது ப்ரிடிக்டட் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ரேஞ்சை வந்து மார்க் பண்ணுவோம் எவ்ரிடே. ஸோ அதாவது ஹை அண்ட் லோ. ஸோ ஹையர் சைடில் ஒரு ஜோன் இருக்கும், லோயர் சைடில் ஒரு ஜோன் இருக்கும். ஸோ அந்த ஜோனை வந்து நம்ம மார்க் பண்ணிட்டு, ஸோ அந்த ஜோன்ல இருந்துட்டு நமக்கு இதர் ரிஜெக்ட் ஆகி ரிவர்ஸ் ஆகுதா, இல்லை அந்த ஜோனை வந்து பிரேக் பண்ணி ட்ரெண்ட் கண்டினியூ ஆகுதா அப்படின்றத வந்து நம்ம பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி ஒரு சில ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 10 டிஃப்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கு. ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து எப்பவுமே ட்ரேடிங் பிளான் இருக்க போகுது. ஸோ இப்போ வந்து இன்ட்ராடே ஐ மீன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டியோட அனாலிசிஸ் இங்கே இந்த சார்ட்ல வந்து நீங்கள் பார்க்குறீங்கன்னா ஒன்லி கேண்டில் ஸ்டிக் மட்டும்தான் இருக்கும். ஸோ கேண்டில் ஸ்டிக் மட்டும் வச்சு எந்த ஒரு இண்டிகேட்டர்ஸ் அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் பியூரா வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் இன்ஸ்டிடியூஷனல் சப்ளையர் எங்கே இருக்காங்க, செல்லர்ஸ் எங்கே இருக்காங்க, பையர்ஸ் எங்கே இருக்காங்க அப்படின்றத பேஸ் பண்ணி மட்டுமே வந்து கம்ப்ளீட்டாக அனாலிசிஸ் இருக்கும். அண்ட் தென் என்ட்ரியுமே அதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஓகே, ஸோ நம்ம எந்த ஒரு இண்டிகேட்டரும் நம்ம யூஸ் பண்ண போகிறது கிடையாது இந்த ட்ரேடிங் மெத்தடில். ஓகே, ஸோ இப்போ நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, அண்ட் தென் இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் லைன் இருக்குது, அண்ட் தென் ப்ரீவியஸ் டே ஹை இந்த லெவலில் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் 23,900க்கு மேலே ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ கீழே சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா 23,500ல ஒரு சப்போர்ட் இருக்குது. ஸோ அதுக்கு கீழே வந்து ஸ்ட்ராங்கான டிமாண்ட் ஜோன் அப்படின்னு பார்த்தோம்னா 23,300 அண்ட் 23,200 லெவலில் இருக்குது. ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் ஃபார் டுடே. ஓகேங்களா, ஸோ இன்னைக்கு நம்ம இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவலில் நம்ம எப்படி என்ட்ரி எடுக்க போகிறோங்கிறது இம்பார்ட்டன்ட். நம்ம உள்ள ரெசிஸ்டன்ஸில் உள்ளே போன உடனே இல்லை ரெசிஸ்டன்ஸை டச் பண்ண உடனே நம்ம என்ட்ரி எடுக்க போகிறது கிடையாது, இல்லை சப்போர்ட்டுக்கு வந்த உடனே நம்ம என்ட்ரி எடுக்க போகிறது கிடையாது. ஸோ ஆல்வேஸ் நம்ம அந்த இடத்த அந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவில் நமக்கு ப்ரைஸோட பிஹேவியர் எப்படி இருக்குது, இல்லை சப்போர்ட்டில் ப்ரைஸோட பிஹேவியர் எப்படி இருக்குது, அப்சார்ப்ஷன் நடக்குதா இல்லை அப்சார்ப்ஷன் நடக்குதா, இல்லை டைவர்ஜன்ஸ் அந்த மாதிரி ஏதாவது நடக்குதா அப்படின்ற ஸ்ட்ராட்டஜி எல்லாம் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து இந்த இடத்த நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் சிக்னல் கிடைச்சா மட்டும் நம்ம வந்து என்ட்ரி பிளான் பண்ண போகிறோம். ஓகே, இதர் பை சைடில் நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்கணும், ஒரு செல் சைடில் கன்ஃபர்மேஷன் கிடைக்கணும். ஸோ இப்போ ஆஸ் ஆஃப் நாவ் இப்போ பார்த்தீங்கன்னா நிஃப்டி வந்து ஸ்ட்ராங் பையிங் மொமெண்டமில் இருக்குது. ஸோ பையர்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக ப்ரைஸை புஷ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அண்ட் தென் இப்போ இந்த ஆர்டர் ஃப்ளோ பற்றின கம்ப்ளீட் கோர்ஸ் டீடைல்ஸ் இல்லை இதை ஃபுல்லாக அட்வான்ஸ்டு ஆர்டர் ஃப்ளோ வந்து நீங்கள் லேர்ன் பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா ஸோ என்னோட ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸை ஃபுல் அண்ட் ஃபுல் 100% A to Z வித் 10 டிஃப்ரெண்ட் என்ட்ரி ஸ்ட்ராட்டஜிஸ். ஸோ இது எல்லாத்தையுமே நான் வந்து என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ் பண்ணி நான் கம்ப்ளீட்டாக வந்து டீச் பண்ணுவேன். ஸோ அந்த கோர்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் லைக் என்னோட நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், 7022225520. ஸோ இந்த நம்பருக்கு ரீச் அவுட் பண்ணுங்கள். அண்ட் கோர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் நான் வந்து ஷேர் பண்ணுறேன். அண்ட் தென் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் ஐ மீன் அட்வான்ஸ் ஆர்டர் ஃப்ளோ கான்செப்டை லேர்ன் பண்ணிக்கிறதுக்காக இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் இந்த கோர்ஸ் அட்டன் பண்ணலாம். ஒரு ஒரு சின்ன ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த கேண்டில் செல்லர்ஸ் இருக்காங்களா அப்படின்னு பார்த்தா இப்போதைக்கு செல்லர்ஸ் யாரும் தெரியல.
இதில் வந்து செல்லர்ஸ் என்ட்ரு ஆகலை, ஸ்டில் பையர்ஸ் கண்ட்ரோல் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டில் பையர்ஸோட கண்ட்ரோலில் தான் இருக்குது நிஃப்டி. அண்ட் தென் நேற்றும் பார்த்தீங்கன்னா இது ஸ்ட்ராங்கான பையிங், இங்கிருந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங் பையிங் மொமெண்டம் இருந்தது. ஸோ இங்கேயும் ஒரு ஸ்ட்ராங்கான பையிங். ஸோ இதெல்லாமே ஸ்ட்ராங்கான பையிங் மொமெண்டம். ஸோ ஏன் வந்து இந்த இடத்துல செல்லிங் நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த செல்லிங் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கான செல்லிங்கா அப்படின்னா நாட் அ ஸ்ட்ராங் செல்லிங். ஓகே. ஸோ பட் ஈவன் தோ இது நான் ஸ்ட்ராங்கான செல்லிங்கா இல்லைன்னாலும் நம்ம இந்த இடத்த நம்ம வந்து சம் ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கு. ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜி படி நம்ம என்ட்ரி எடுத்திருந்தோம் அப்படின்னா நம்ம வந்து இந்த டே லோ டார்கெட்டை நம்ம கேட்ச் பண்ணிருக்கலாம். ஸோ நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஸ்டில் வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கான பையிங் மொமெண்டம்ல தான் இருக்கு. ஸோ நம்மளோட குமுலேட்டிவ் டெல்டா ஸ்டில் பாசிட்டிவ்ல இருக்கு. அண்ட் தென் ப்ரீவியஸ் டே ஹைக்கு மேலே சஸ்டைன் ஆகி அண்ட் தென் பிரேக் அவுட் ஆகி ஆக்சுவலி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸ்டில் பையிங் சைடில் ஐ மீன் பையர்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. பட் வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்றத. ஸோ இங்கே வந்து லைக் இப்போ மார்க்கெட் இம்மிடியட்டாக ரிவர்ஸ் ஆகுதா இல்லை கண்டினியூ ஆகுதா அப்படின்றத பற்றி நம்ம ஒரி பண்ணிக்க வேண்டாம். பட் வெயிட் பண்ணுவோம். ஸோ நமக்கு நம்மளோட கன்விக்ஷன் லைக் நம்மளோட ஸ்ட்ராட்டஜி படி அந்த கன்விக்ஷன் செட் ஆனால் மட்டும்தான் நம்ம வந்து என்ட்ரி பிளான் பண்ண போகிறோம். ஸோ அண்ட் தென் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டேவோட ஹையும் சரி அண்ட் தென் டேவோட லோ. ஸோ இந்த டேவோட ஹை அண்ட் டே லோ ரெண்டுமே வந்து அன்செக்யூராக இருக்குது. ஸோ எனி திங் கேன் ஹேப்பன். லைக் எந்த சைடு வேணாலும் மூவ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. லைக் செல் சைடும் வரலாம், பை சைடும் வரலாம், ட்ரெண்ட் அப்படியே கண்டினியூ ஆகலாம். ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். பட் வெயிட் பண்ணுவோம். என்னோட ஸ்ட்ராட்டஜி படி எனக்கு ப்ராப்பராக என்னோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோனுக்குள்ளே வந்தால் மட்டும்தான் நம்ம வந்து என்ட்ரியே எடுக்க போகிறோம். ஸோ அது வரைக்கும் நம்ம என்ட்ரி கிடையாது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா லைக் நம்மளோட இண்டிகேட்டர், ஸோ என்னோட விவன் ட்ரேடர்ஸ் இண்டிகேட்டர் நம்ம முன்னாடி யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் இல்லையா. ஸோ அந்த இண்டிகேட்டர் அதில் போயிட்டு ஒன்லி நம்ம அந்த ப்ரிடிக்டட் ரேஞ்ச் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த ப்ரிடிக்டட் ரேஞ்சை மட்டும் நான் எடுத்துப்பேன். ரிமைனிங் நான் வேறு எந்த ஒரு இதுவுமே நான் எடுக்க மாட்டேன். ஸோ இதுதான் என்னோட ப்ரிடிக்டட் ரேஞ்ச் செட்டப்பு. ஸோ ப்ரிடிக்டட் ரேஞ்ச் அப்படிங்கும்போது நிஃப்டி ஃபியூச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ப்ரிடிக்டட் ரேஞ்ச் வந்து லைக் 23,838 அண்ட் தென் வந்து 23,858. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், இதை அப்படியே வந்து இங்கே மார்க் பண்ணிடும் நம்மளோட சார்ட்டில் 23. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 838லேருந்து ஸோ கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். லைக் 837, ஓகே 838லேருந்து 858, ஸோ 860 வரைக்கும் கூட வச்சுக்கலாம். 858. ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ப்ரிடிக்டட் ரேஞ்சாக நம்ம கன்சிடர் பண்ணுறோம். ஸோ இது ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும். அதுக்கப்புறம் சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23,486லேருந்து 23,463, 486, 463. ஓகே 23,486லேருந்து ஓகே. ஸோ 486லேருந்து 463. ஸோ இது வரைக்கும். ஸோ இது வந்து ப்ரிடிக்டட் ரேஞ்ச். வேற ஏதோ மாறிடுச்சு. ஓகே. ஸோ இது வந்து ஓகே ஓகே. ஸோ இதை வந்து லைக் இதுதான் நமக்கு வந்து ப்ரிடிக்டட் ரேஞ்ச் லோ. ஸோ இது வந்து சப்போர்ட்டாக ஆக்ட் பண்ணும். ஓகே. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் நமக்கு ப்ரைஸ் இருக்கும் இன்னைக்கு. சப்போஸ் இதை பிரேக் பண்ணுது அப்படின்னா ஒரு நல்ல மொமெண்டம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே ஓகே. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நிஃப்டி ஃபியூச்சரை பார்க்கும்போது நம்ம வீக்லி ரேஞ்சை வந்து நல்லா பிரேக் பண்ணிடுச்சு. ஸோ வீக்லி ரேஞ்ச் வந்து பிரேக் பண்ணி ட்ரெண்ட் கண்டினியூ ஆகிட்டு இருக்கிறதுனால ஒரு நல்ல ஒரு மொமெண்டம், ட்ரெண்டிங் மொமெண்டம் வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் நிஃப்டி ஓகே நிஃப்டிலையும் பார்த்தீங்கன்னா லைக் 23,805லேருந்து 23,30 வரைக்கும் 830 வரைக்கும் வந்து அந்த ஜோன் ஹையர் ஜோன் இருக்கு. அண்ட் தென் கீழே 436, 432
450 ஆர் 60 வரைக்கும் இருக்கு. அண்ட் தென் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஸ்பாட்டும் சரி ஃபியூச்சரும் சரி வீக்லி ரேஞ்சை பிரேக் பண்ணி ட்ரெண்டிங்கில் இருக்காங்க. ஸோ ப்ராபப்ளி இந்த வீக் வந்து கொஞ்சம் ட்ரெண்டிங்காக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பட் வெயிட் பண்ணுவோம். அதை நம்ம இப்போவே டிசைட் பண்ண வேண்டாம். அண்ட் தென் ஸோ எனிதிங் கேன் ஹேப்பன். லைக் இப்போ வந்து இந்த பிரேக் அவுட் வந்து ஃபால்ஸாக கூட இருக்கலாம். ஸோ பட் அது எது வேணாலும் நடக்கட்டும். பட் நம்ம வீக்லி அனாலிசிஸ் நம்ம பண்ணலை. ஸோ அதனால் இந்த வீக்லி ரேஞ்சை வந்து நம்ம கன்சிடர் பண்ணணுன்றதுக்கு தேவையில்ல. பட் இன்ட்ராடே அப்படின்னு வரும்போது இந்த ஆரஞ்சு ஜோனும் லைக் இந்த ஆரஞ்சு ஜோன், ஸோ இது ப்ரிடிக்டட் ரேஞ்ச் ஹை, இது ப்ரிடிக்டட் ரேஞ்ச் லோ. ஸோ இந்த ஜோனுக்குள்ள நம்ம வந்து லைக் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக கன்சிடர் பண்ணி நம்ம என்ட்ரி எடுக்கலாம். இன்கேஸ் ஆஃப் எனி பிரேக் அவுட் அப்படின்னு வச்சுக்கோங்க, இந்த ரேஞ்சை பிரேக் அவுட் பண்ணதுன்னா நமக்கு ஒரு சாலிடான ஒரு ட்ரெண்டிங் மூமெண்ட்டை வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அதனால தான் இந்த ஒரு லெவல்ஸை மட்டும், ஸோ இது வந்து இண்டிகேட்டர் கிடையாது, இட்ஸ் லைக் ப்ரைஸ் ஆக்ஷன் ட்ரேடிங் மெத்தட் தான். ஓகேங்களா? ஸோ இந்த ஜோனை மட்டும் நம்ம என்ன பண்ணுறோம், மார்க் பண்ணிக்கிறோம் நம்மளோட சார்ட்ல வந்து, அதாவது ஆர்டர் ஃப்ளோ சார்ட்ல வந்துட்டு நம்ம மார்க் பண்ணியாச்சு ஆல்ரெடி. ஓகே, ஸோ இப்போ ப்ரைஸ் பிஹேவியர் எப்படி இருக்குன்னு பாருங்களேன். ஸோ இந்த ஏரியாவில் நம்ம ப்ரைஸோட பிஹேவியர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அனலைசிஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஏரியாவில் ஸ்டில் வந்து நமக்கு செல்லிங் இருக்காங்களான்னு கேட்டால் செல்லர்ஸ் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இன்னும் ப்ரைஸை மூவ் பண்ண முடியல. பையர்ஸ் வந்து ஸ்டில் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. பட் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே, அட்வான்ஸ் ஆர்டர் ஃப்ளோ கான்செப்டை வந்து நீங்கள் லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னோட நம்பர் 7022225520. ஸோ இந்த நம்பருக்கு ரீச் அவுட் பண்ணுங்க. ஸோ கோர்ஸை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸும் நான் ஷேர் பண்ணுறேன். இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா கோர்ஸை நீங்கள் ட்ரைனிங் வந்து நீங்கள் அட்டன் பண்ணலாம். அண்ட் அகெயின் இண்டிகேட்டரை விட ஆர்டர் ஃப்ளோ வந்து ரொம்பவே அட்வான்ஸ்ட் அண்ட் தென் ரொம்ப எஃபெக்டிவாகவும் இருக்கும். ஸோ உங்களுக்கு சக்ஸஸ் ரேஷியோவும் சூப்பராக இருக்கும். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆர்டர் ஃப்ளோவோட கான்செப்ட்ஸ். லைக் ஆர்டர் ஃப்ளோவை யூஸ் பண்ணி நம்ம கோட் பண்ணிட்டு நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறோம் எந்த இடத்துல ஸ்ட்ராங்கான பையர், அக்ரெசிவ் பையிங் இருக்காங்க, அக்ரெசிவ் செல்லிங் இருக்காங்க அப்படின்றது எல்லாமே ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கான ஒரு அலர்ட் கண்டிஷன்ஸ். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் ஒன்று இந்த கோர்ஸில் கவர் பண்ணிடும். ஸோ இதெல்லாம் எப்படி வருது, ஏன் இதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும், இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம என்ன பண்ணணும், எங்கே என்ட்ரி எடுக்கணும், எப்போ என்ட்ரி எடுக்கக்கூடாது, ஸோ அந்த மாதிரி. ஸோ இப்போ மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஓகே மார்க்கெட் வந்து இங்கேருந்து ஒரு அப்ட்ரெண்ட் போயிருக்கு, இங்கேயும் ஒரு ஸ்ட்ராங்கான பையிங் நடந்திருக்கு, ஸோ இங்கே வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும், ஸோ இங்கே வந்து இங்கேருந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. பட் நம்ம அப்படி பண்ண போகிறது கிடையாது. கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணுறோம், வெயிட் பண்ணுறோம், அண்ட் தென் ஒரு ஒரு ஸ்ட்ராங்காக எப்பவுமே ஒரு கன்ஃபர்மேஷன் வேணும். ஸோ கன்ஃபர்மேஷன், சாலிடான ஒரு கன்ஃபர்மேஷன், நமக்கு என்ட்ரி கன்ஃபர்மேஷன் சொல்லுவோம். ஸோ அந்த என்ட்ரி கன்ஃபர்மேஷன் இல்லாத வரைக்கும் நம்ம வந்து அது ப்ரைஸ் எவ்வளோ தூரம் மேலே போனாலும் சரி, எவ்வளோ தூரம் கீழே வந்தாலும் சரி, நம்ம என்ட்ரி எடுக்க போகிறது கிடையாது. ஸோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். ஸோ மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணுங்க அண்ட் தென் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்ட்ராங்காக பையர்ஸ் மூவ் பண்ணுறாங்க ப்ரைஸை, வெயிட் பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் லெவல்ல இருந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கான ஒரு ரிஜெக்ஷன் இருக்கு. பட் இப்போவே நம்ம என்ட்ரி எடுக்க போகிறோமான்னா கிடையாது, வெயிட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ அதையும் நான் சொல்கிறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம காலையிலேயே நம்ம மார்க் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ ரெசிஸ்டன்ஸ் ஜோன், சப்ளை ஜோன் அப்படி. ஸோ இங்கேருந்து எக்ஸாக்டாக ப்ரைஸ் என்ட்ரு ஆன உடனே எப்படி எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து ரிஜெக்ட் ஆகுதுன்னு பாருங்கள். ஓகே, ஸோ இப்படி ரிஜெக்ஷன் வருது, தென் இன்வெர்டட் ஹேமரோ இல்லை ஒரு பின் பார் இல்லை ஷூட்டிங் ஸ்டார் அந்த மாதிரி வந்து கேண்டில் ஸ்டிக்ஸ் பேட்டர்ன்ஸில் வந்து நமக்கு கன்ஃபர்மேஷன் கிடைக்குது அப்படின்னா இமீடியட்டாக என்ட்ரி எடுக்கிறோமானா நோ. ஓகே, ஸோ அதுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி அண்ட் பிளான் இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ட்ரி எடுக்க போகிறோம். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து லைக்
என்ட்ரி வந்து நம்ம எங்கெங்கேயும் என்ட்ரி எடுக்கிறது கிடையாது. இங்க ஃபர்ஸ்ட் கேண்டிலோட மிடில்ல என்ட்ரி எடுக்கிறதோ, இல்ல இந்த லைன பிரேக் பண்ண உடனே, இல்ல ப்ரீவியஸ் டே ஹை பிரேக் பண்ண உடனே, ஸோ எங்க வேணுமோ அங்க என்ட்ரி எடுக்க மாட்டோம். ஒரு டிசிப்ளின் வேணும். ஸோ அந்த என்ட்ரி ப்ராப்பரான ஒரு செட்டப் நமக்கு கன்ஃபார்மா கிடைச்சா மட்டும் என்ட்ரி எடுக்க போறோம். ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து எந்த ஒரு என்ட்ரியுமே நம்ம வந்து பிளான் பண்ணிக்கல. ஓகே. பட் இந்த ரெசிஸ்டன்ஸ்ல இருந்து பாருங்க எப்படி ரிஜெக்ஷன் ஆயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு. விக்கோட ரிஜெக்ஷன் பார்க்கும்போது தெரியுது செல்லர்ஸ் ஏதோ புஷ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் இதை நான் கேண்டில்ல பார்க்கும்போது ஒன்லி லைக் ரெட் கேண்டிலாவோ கிரீன் கேண்டிலாவோ இருக்கும். பட் அதை வந்து ஆர்டர் ஃப்ளோவில் தான் நம்ம கன்ஃபார்ம் பண்ண முடியும். அந்த கேண்டிலில் வந்து செல்லர்ஸ் இருக்காங்களா, பையர்ஸ் இருக்காங்களா, ஸோ ப்ரைஸ் வந்து ரிவர்ஸ் ஆகுதா, இல்லை ஃபர்தர் அப் ட்ரெண்ட் கண்டினியூ ஆகுமா அப்படின்றது எல்லாமே. ஸோ அதனால ஆர்டர் ஃப்ளோ, ப்ரைஸ் ஆக்ஷன் அண்ட் தென் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல், ஸோ இது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி நம்மளோட ட்ரேடிங் ஸ்டைல் இருக்கும். அண்ட் தென் ஆர்டர் ஃப்ளோ ரொம்ப காம்ப்ளிகேட்டடான விஷயமெல்லாம் கிடையாது. இது வந்து இப்போ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க அப்படின்னு ஐ மீன் ஆர்டர் ஃப்ளோ பற்றி நாலேஜ் இருக்கிறவங்களுக்கு ஓகே தெரியும். பட் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் லைக் என்னடா ஒரே நம்பர்ஸாக இருக்கே, இதெல்லாம் என்னது அப்படின்ற மாதிரி ஒரு டவுட் இருக்கும். பட் இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எக்ஸிக்யூட் ஆன ஆர்டர்ஸ் மார்க்கெட்டில் ரியல் டைமில் எக்ஸிக்யூட் ஆன பை அண்ட் செல் ஆர்டர்ஸ். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லைவாக இப்போ எக்ஸிக்யூட் ஆயிருக்குது. நீங்க டெப்த் ஆஃப் மார்க்கெட்ல வந்து நீங்க போய் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா, ஒன்லி லிமிட் ஆர்டர்ஸ். ஓகேங்களா? ஸோ லிமிட் ஆர்டர்ஸ் அது எல்லாமே வந்து ஓப்பன் ஆர்டர்ஸ், ஓப்பன் குவான்டிட்டி. அது எல்லாமே ட்ரிகர் ஆன குவான்டிட்டி கிடையாது. பட் இங்க நீங்க பார்க்குறது எல்லாமே வந்து ட்ரிகர் ஆன ஆர் எக்ஸிக்யூட் ஆன ஆர்டர்ஸ். ஓகே. கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நிஃப்டில நமக்கு இந்த ஏரியா லைக் இந்த ஜோன் வந்து நான் இங்க மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்க, சப்ளை ஜோன். ஓகே. ஸோ இந்த ஏரியா வந்து செல்லர்ஸ் ஏரியா, சப்ளை ஜோன். இந்த ஏரியாவில் நமக்கு ப்ரைஸ் ரிஜெக்ட் ஆகணுன்றது என்னோட எக்ஸ்பெக்டேஷன். ஸோ எனி பிரேக் அவுட் இந்த லெவலில் பிரேக் அவுட் பண்ணுது அப்படிங்கும்போது அகைன் டே ஹையை ரீச் பண்ணுறதுக்கோ, இல்லை இந்த ரெசிஸ்டன்ஸையோ, இல்லை இந்த ப்ரிடிக்டட் ரேஞ்ச் ஹையர் ரேஞ்சையோ டெஸ்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போதைக்கு ப்ரீவியஸ் டே ஹையிலேருந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அப் ட்ரெண்ட் போகுது. அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன்லேருந்து ரிவர்ஸ் ஆகும்னு சொன்னோம். ஸோ இங்கே எக்ஸாக்டாக இந்த நம்ம ரெசிஸ்டன்ஸ் ஜோன்லேருந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்கான ஒரு ரிஜெக்ஷனில் வந்து செல்லிங் நடந்தது. அண்ட் தென் இந்த மூமெண்ட்டை நம்ம வந்து கேட்ச் பண்ண முடியல, என்ட்ரி எடுக்கலை. பிகாஸ் ப்ரைஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிட்டதுனால நமக்கு வந்து ஸ்டாப் லாஸ் மேட்ச் ஆகாது. ஸோ அதனால் என்ன பண்ணோம்னா இந்த என்ட்ரி அவாய்ட் பண்ணியாச்சு. ஸோ இங்கே வந்து நம்ம என்ட்ரி எடுக்கவே இல்லை. ஓகே. பட் அக்ரெசிவ் என்ட்ரி இஸ் லைக் இந்த இடத்த நம்ம அட்வான்ஸ் என்ட்ரியாவோ அக்ரெசிவ் என்ட்ரியாவோ நம்ம லிமிட் ஆர்டர் மூலமாக போட்டிருந்தோம்னா நமக்கு கேட்ச் பண்ணியிருந்துருக்கலாம். பட் அந்த அளவுக்கு நம்ம ரிஸ்க் எடுக்கணுன்றது தேவையில்லை. நமக்கு எப்பவுமே வந்து ஒரு கன்ஃபர்மேஷன், ஒரு ப்ராப்பரான செட்டப், ஒரு புல் பேக் செட்டப் நமக்கு கிடைச்சா மட்டும்தான். எப்பவுமே வந்து ஒரு புல் பேக் வரணும். ஸோ நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுக்கப்புறம் நமக்கு ஒரு புல் பேக் வந்து அந்த புல் பேக்கில் தான் நம்ம என்ட்ரி எடுக்கணுமே தவிர சும்மா ப்ரைஸ் போயிட்டு இருக்கு, ஷார்ப்பாக மேலே போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம வாங்கணும் அப்படின்னா நமக்கான ஸ்டாப் லாஸ் மேட்ச் ஆகாது. அண்ட் தென் டார்கெட்டும் மேட்ச் ஆகாது. ஸோ நம்ம ஆல்வேஸ் வந்து 1:3 வந்து மினிமம் ரிஸ்க் ரிவார்ட்னு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணணும். ஸோ மோர் தென் 1:3 என்னோட என்ட்ரி எல்லாமே வந்து மோர் தென் 1:3 பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ அதை பார்க்கலாம் எப்படி நம்ம பண்றோம் அப்படின்றது. ஓகே. ஸோ இந்த ஜோன்ல நமக்கு என்ன நடக்குது அப்படின்றத பேஸ் பண்ணி நான் வந்து என்ட்ரி டிசைட் பண்ணுவேன். பட் பார்ப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ஜோன் வந்துருச்சு, ஆல்ரெடி ப்ரைஸ் டெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சும்மா நெக்ஸ்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இந்த ஜோனுக்குள்ளே வந்துருச்சு, ஓகே சப்ளை ஜோன் தானே நம்ம என்ட்ரி எடுக்கலாம் அப்படின்னு என்ட்ரி எடுக்கக்கூடாது. பட் வெயிட் பண்ணணும். சம்டைம்ஸ் வந்து ஷார்ப்பாக பிரேக் அவுட் நடக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது, ஷார்ப்பாக ரிவர்சல் ஆகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஸோ பட் என்ன நடந்தாலும் இந்த இடத்த நமக்கு ஒரு கன்விக்ஷன் வரணும். ஓகே, இந்த இடத்த நம்ம என்ட்ரி எடுக்கிறோன்னா நம்மளோட ஸ்டாப் லாஸ் வந்து கம்மியான ஸ்டாப் லாஸாக இருக்கணும். எய்தர் இந்த ஸ்டாப் லாஸ் கான்செப்ட் எல்லாமே வந்து நம்ம கோர்ஸில் கவர் பண்ணிவிடுவோம். ஸோ நான் எங்கள் ஸ்டாப் லாஸ் அதெல்லாமே எதுவுமே ஷேர் பண்ணல.
பட் இங்கே ஸ்டாப் லாஸ் அந்த மாதிரி என்ட்ரி அந்த மாதிரி எதுவுமே நான் இங்கே சஜஸ்ட் பண்ணலை. பட் இது ஒரு ரெசிஸ்டன்ஸ் இல்லை சப்ளை ஜோனாக ஆக்ட் ஆகும் அப்படின்றத மட்டும் சொல்கிறேன். எனிதிங் கேன் ஹேப்பன், லைக் அப் சைடும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது, டவுன் சைட் போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. பட் என்ன நடக்குது அப்படின்றத ஆர்டர் ஃப்ளோவில் அனாலிசிஸ் பண்ணிட்டு தான் நம்ம ஃபர்தர் என்ட்ரி நம்ம வந்து பிளான் பண்ணுவோம். ஓகே, பட் இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன் பாருங்கள், நம்ம ஆல்ரெடி மார்க் பண்ணி வச்சுருந்தோம். மார்னிங் இங்கே லைக் ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ்லேயே வந்து நம்ம இந்த இடத்த ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, ஸோ இங்கேருந்து ப்ரைஸ் ரிஜெக்ஷன் இருக்கும் அப்படின்றத எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பட் நம்ம இங்கே ப்ரைஸ் இருக்கும்போது கூட நம்ம வந்து சொன்னோம் லைக் செல் பண்ணுறதோ பை பண்ணுறதோ தப்பு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அகெயின் எக்ஸாக்டாக இந்த இடத்த ரிவர்ஸ் ஆச்சு, பட் ஷார்ப்பான ரிவர்சல் அப்படின்றதுனால லைக் இமீடியட்டாக ஃபால் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ நமக்கு வந்து லைக் இந்த கேண்டில் என்ட்ரி எடுத்திருந்தா கூட நமக்கு ஸ்டாப் லாஸ் வந்து ரொம்ப பெரிய ஸ்டாப் லாஸாக இருந்திருக்கும். ஸோ அதனால் அந்த என்ட்ரி நம்ம இல்லை எடுக்கலை, அவாய்ட் பண்ணிட்டோம். ஸோ அகெயின் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ஸ்கொயர் பாக்ஸஸ், ஐ மீன் இந்த ப்ளூ பாக்ஸஸ் வந்து இண்டிகேட் பண்ணுறதும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ராங்கான செல்லிங் ப்ரெஷர் இண்டிகேட் பண்ணுது. பட் செல்லிங் நடந்திருந்தாலும் ஏன் அகைன் வந்து ப்ரைஸ் மேலே வருது? இப்படியே கண்டினியூவாக போகணும் இல்லையா? ஸோ செல்லர்ஸ் இங்கே வந்து ஸ்ட்ராங்கான செல்லர்ஸ் இருக்காங்கன்னா ப்ரைஸ் இப்படியே கண்டினியூ ஆகணும் இல்லையா? பட் ஏன் ரிவர்ஸ் ஆகுது? ஸோ இது எல்லாமே வந்து கோர்ஸ் அட்டன் பண்ணால் மட்டும்தான் லேர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ அகைன் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா லைக் ஒன்லி ட்ரைனிங் அண்ட் நாலேஜ் ஷேரிங், நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபருக்காக மட்டும்தான். ஸோ இந்த வீடியோவில் எங்கேயுமே வந்து இந்த இடத்த பை பண்ணுங்க ஆர் இந்த இடத்த செல் பண்ணுங்க அப்படின்ற அட்வைஸோ சஜஷனோ இல்லை ஸோ அந்த மாதிரி எதுவுமே நம்ம அட்வைஸ் பண்ண போகிறது கிடையாது. இது பியூர்லி ஃபார் ட்ரைனிங். ஓகே, அண்ட் அகெயின் இந்த வீடியோ வந்து லைவ்ல கேப்சர் பண்ணியிருந்தாலும் நம்ம வந்து லைக் எண்ட் ஆஃப் த டே போஸ்ட் மார்க்கெட்டில் தான் நம்ம அப்லோட் பண்ணுவோம். ஸோ அதனால் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் இந்த வீடியோ ஆர் இந்த அனாலிசிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா முக்கியமாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஓகே, ஸோ நிஃப்டி பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஷார்ப்பாக செல் ஆஃப் நடந்தது. அண்ட் தென் கரண்ட் டே லோ, ஆல்மோஸ்ட் ஃபர்ஸ்ட் கேண்டலோட லோவை டச் பண்ணுற அளவுக்கு வந்துட்டு அகெயின் வந்து ஷார்ப்பாக ரெக்கவர் ஆகிடுச்சு. பட் இது இப்படி கண்டினியூ ஆகுமா பை சைடு அப்படின்னா கொஷின் மார்க், இல்லை இங்கேருந்து ரிவர்ஸ் ஆகுமா அப்படின்னா கொஷின் மார்க். ஸோ இந்த இடத்த எப்படி ப்ரைஸ் பிஹேவியர் இருக்குது, இந்த சப்ளை ஜோனில் ப்ரைஸோட பிஹேவியர் எப்படி இருக்குது அப்படின்றத பேஸ் பண்ணி தான் நம்ம டிசைட் பண்ண முடியும். ஸோ இது வந்து ஒரு சப்ளை ஜோன். ஓகேங்களா, இது ஒரு சப்ளை ஜோன், இது ஒரு சப்ளை ஜோன். ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் சப்ளை ஜோன் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த சப்ளை ஜோனுன்னு நான் என்ன மீன் பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஏரியாவில் எல்லாம் நமக்கு இன்ஸ்டிடியூஷனல் ஆக்டிவிட்டி நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அது வந்து செல்லிங் ஆக்டிவிட்டியாகவும் இருக்கலாம், இல்லை பையிங் ஆக்டிவிட்டியாகவும் இருக்கலாம். ஸோ அதை வந்து நம்ம கேண்டில் அந்த ரியல் டைமில் வந்து ஆர்டர் ஃப்ளோ கேண்டில்ஸை வச்சு நம்ம ஐடென்டிஃபை பண்ணி நம்ம வந்து என்ட்ரி பிளான் பண்ணலாம். ஓகே, ஸோ நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸுக்குமே போயிடுச்சு. ஸோ நமக்கு இந்த இடத்த ஒரு பர்ஃபெக்டான என்ட்ரி நமக்கு கிடைக்கல. ஸோ இந்த இடத்த நம்ம ஒரு சப்ளை ஜோன் வச்சுருந்தோம். ஸோ இந்த இடத்த ஒரு ஸ்ட்ராங் செல்லிங் சப்ளை ஜோன் இருந்தது. பட் அந்த ஜோனை நம்ம பிரேக், ஐ மீன் நிஃப்டி பிரேக் பண்ணிட்டு என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு சொன்னால் நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸுக்கு போயிருக்கு பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் சப்ளை ஜோனுக்கு வந்திருக்கு. ஸோ இந்த சப்ளை ஜோனில் ஒரு ரிஜெக்ஷன் இருக்குது. பட் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். பட் இங்கேருந்து ரிவர்ஸ் ஆகுதா, இல்லை ஃபர்தர் இதை பிரேக் அவுட் பண்ணிட்டு அகைன் 23,850க்கு போகுதா அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, ஸோ நமக்கு லைக் இந்த செல்லிங் ஒரு ஸ்ட்ராங்கான செல்லிங் தான். பட் இங்கே வந்து இது ஸ்ட்ராங்கான பையிங்கா அப்படின்னா ஸ்ட்ராங்கான பையிங் கிடையாது. ஸோ திஸ் இஸ் நாட் அ ஸ்ட்ராங் பையிங் மூமெண்ட். ஓகே, பட் இந்த இடத்துல சம் கன்சாலிடேஷன், அதுக்கப்புறம் இங்கே தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பையர்ஸ் வந்து புஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ லெட்ஸ் சி இப்போ இந்த பையர்ஸ் வந்து ஸ்டில் ஹோல்ட் பண்ணி அப்படியே கண்டினியூ பண்ணுறாங்களா ட்ரெண்டை, இல்லை இங்கேருந்து ரிவர்ஸ் ஆகுதா அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இது எல்லாமே அனலைசிஸ் பண்ணி நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுக்கப்புறம்
லைக் ரிவர்சல் கன்ஃபர்மேஷனோ இல்லை கண்டினியூஷன் கன்ஃபர்மேஷனோ கிடைச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்னா என்ட்ரி வந்து எய்தர் சைடு எய்தர் பை சைடோ இல்லை செல் சைடோ நம்ம பிளான் பண்ணுவோம். ஓகே, ஸோ இது எல்லாமே வந்து கேண்டில் ஸ்டிக்ஸில் பார்க்கும்போது நமக்கு தெரியாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஸ்ட்ராங்கான பையிங்னு நம்ம நினைப்போம், பட் இது வந்து ஸ்ட்ராங்கான பையிங் கிடையாது. பட் இந்த இடத்த ஸ்ட்ராங்கான பையிங் இருக்குன்னா எஸ், இந்த மார்னிங் லைக் இனிஷியல் பேலன்ஸை வந்து பிரேக் பண்ணும்போது நமக்கு ஒரு ஸ்ட்ராங்கான பையிங் வந்திருக்காங்க. பட் பார்ப்போம் எப்படி பிஹேவ் பண்ணுது அப்படின்னு பார்க்கலாம். பட் இப்படியே ட்ரெண்ட் கண்டினியூ ஆகுதா இல்லை ரிவர்சல் எதுவும் வருதா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வரைக்கும் நமக்கு ஒரு எந்த ஒரு என்ட்ரி கன்ஃபர்மேஷனும் நமக்கு கிடைக்கல. ஸோ அதனால லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். ஸோ நிஃப்டி பார்த்தீங்கன்னா லைக் இங்கேருந்து ஸ்ட்ராங்கான பையிங், இங்கேருந்து ஸ்ட்ராங்கான அப் மூவ், ப்ரைஸ் மூவ் ஆயிருக்கு. பட் டெல்டா பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் டெல்டா என்ன இருக்குன்னு போய் பார்க்கலாம். ஸோ லைக் ஆர்டர் ஃப்ளோவில் நம்ம டெல்டா கன்ஃபார்ம் ஆயிருக்கா அப்படின்னு கேட்டால், ஸோ இவ்வளோ பெரிய கேண்டில் பட் டெல்டா வந்து 152 லாட்ஸ். ஓகே, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எவ்வளோ பெரிய அக்ரஸிவான மொமெண்டம் கேண்டில், பட் அதில் பையர்ஸ் இருக்காங்களான்னு கேட்டால் பையர்ஸ் இல்லை. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்த கேண்டில் பார்த்தீங்கன்னா அகைன் இதுவும் நல்ல ஒரு மொமெண்டம் கேண்டில், இதுவும் ஒரு மொமெண்டம் கேண்டில். ஸோ இவ்வளோ பெரிய மூமெண்ட்டுக்கான பையர்ஸ் இருக்காங்களான்னு கேட்டால் பையர்ஸ் இல்லை. ஓகே, ஸோ ஓவராலாக இந்த மூமெண்ட்டில் நமக்கு பையர்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்காங்களான்னு கேட்டால் ப்ரைஸ் என்னமோ மூவ் ஆயிருக்கு. ஓகே, பட் பையர்ஸ் இருக்காங்களா அப்படின்னு கேட்டால் பையர்ஸ் அவ்வளோ ஸ்ட்ராங்காக கிடையாது. சைலண்ட்டாக செல்லர்ஸ் வந்து இதில் என்ட்ரு ஆயிருக்காங்கன்னு மீனிங். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் இந்த ஜோனில் சம் ஃபைட் லைக் பையர்ஸுக்கும் செல்லர்ஸுக்கும் ஒரு கன்சாலிடேஷனில் ஒரு சைட்வேஸில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டஃபஸ்ட் ஃபைட் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் பையர்ஸ் வந்து டாமினேட் பண்ணி அப் மூவ் போயிருக்கு. கரெக்டாக, ஸோ நம்மளோட இந்த சப்ளை ஜோனை பிரேக் அவுட் பண்ணி அகைன் நெக்ஸ்ட் சப்ளை ஜோனுக்கு வந்துருச்சு. ஸோ இந்த சப்ளை ஜோனில் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஸோ நம்ம கேட்கலாம், ஏன் வந்து நம்ம இந்த இடத்த ப்ரீவியஸ் டே ஹையில் என்ட்ரி எடுத்துருக்கலாமேன்னு சொல்லிட்டு, இல்லை இந்த இடத்த நமக்கு வந்து என்ட்ரி எடுத்துருக்கலாமேன்னு சொல்லிட்டு. பட் இந்த இடத்த என்ட்ரி எடுத்துருக்கலாம், பட் நமக்கு கன்ஃபர்மேஷன் கிடைச்சது. பட் புல் பேக் கிடைச்சதா அப்படின்னு கேட்டால் புல் பேக் இல்லை. இங்கேயும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு, பட் புல் பேக் வந்ததான்னு கேட்டால் புல் பேக் வரல. ஸோ அந்த ரீசன்னால நம்ம வந்து இது வந்து அதாவது அக்ரஸிவாக நமக்கு வந்து ரிவர்சல் இருந்ததுனால லைக் ஷார்ப் ரிவர்சல் இருந்ததுனால இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ப்பான செல் ஆஃப் ரிவர்சல் செல் சைடு அண்ட் தென் இம்மீடியட்டாக ப்ரீவியஸ் டே ஹை வந்த உடனே இங்கே இருக்கிற பையர்ஸ் எல்லாமே வந்து புஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ அகைன் இம்மீடியட்டாக ரிவர்ஸ் ஆகிடுச்சு. ஸோ நமக்கு எங்கேயுமே வந்து என்ட்ரிக்கான பாசிபிலிட்டிஸ் இல்லவே இல்லை. ஸோ அப்போஸ் நம்ம வந்து செகண்ட் கேண்டலில் என்ட்ரி எடுத்திருந்தா கூட நமக்கு வந்து ஸ்டாப் லாஸ் மேட்ச் ஆகாது. அகைன் இங்கேயும் செகண்ட் கேண்டில் எடுத்திருந்தாலும் ஸ்டாப் லாஸ் மேட்ச் ஆகாது. அண்ட் அகைன் இன் பிட்வீனில் போயிட்டு நம்ம என்ட்ரி எடுக்கும்போது வந்து இதர் பை சைடில் போகுதா செல் சைடில் போகுதான்றது நமக்கு ஒரு கன்விக்ஷன் இருக்காது. ஸோ அதனால நம்ம இந்த 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 மூமெண்ட்டை நம்ம வந்து அவாய்ட் பண்ணியாச்சு, நம்ம என்ட்ரியே பிளான் பண்ணலை. ஓகே, ஸோ அகைன் இந்த இடத்த பையர்ஸ் இருக்காங்களான்னா எஸ் அஃப்கோர்ஸ். இதில் வந்து பாருங்கள், ஸோ இந்த கேண்டிலில் வந்து ஸ்ட்ராங்கான பையர்ஸ் இருக்காங்களான்னா எஸ், பையர்ஸ் 1800 லாட் வந்து டோட்டல் வால்யூம், அதில் 996 லாட் வந்து பார்த்தீங்கன்னா பையர்ஸ் இருக்காங்க. ஓகே, ஸோ அடுத்த கேண்டில் பையர்ஸ் இருக்காங்களான்னு கேட்டால் எஸ், அடுத்த கேண்டில்லையும் 287 லாட்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் 67 லாட்ஸ். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் அந்த தேர்ட் கேண்டிலில் பாருங்கள், சாரி தேர்ட் கேண்டிலில் பாருங்கள் அகெயின் வந்து ஸோ தேர்ட் கேண்டிலில் 67 அண்ட் ஃபோர்த் கேண்டிலில் 716 லாட்ஸ் வந்து ட்ரேட் ஆயிருக்கு. ஓகே, ஸோ நெட்டாக பையர்ஸ் இருக்காங்க. ஸோ இவ்வளோ பையர்ஸ் இருந்தும் ப்ரைஸ் வந்து இவ்வளோ தூரம் போயிருக்கு. ஸோ ஏன் வந்து ஃபர்தர் கண்டினியூ ஆக முடியல அப்படின்றது ஒரு கொஷின் மார்க். கரெக்டாக, ஸோ அதை வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஏன் வந்து ஸ்ட்ராங்கான பையிங் நடந்தும் ப்ரைஸ் மேலே போகலை, இது ஒரு இண்டிகேஷன். கரெக்டாக, இந்த இடத்த அகெயின் வந்து பையர்ஸ் ஸ்ட்ராங்காக ஹோல்ட் பண்ணுறாங்க. பட் நெட்டாக பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஃபுல்லாக செல்லர்ஸ் தான் ஆக்குபை பண்ணியிருக்காங்க இந்த ஜோனில். ஓகே, பட் சம்வாட் பையர்ஸ் வந்து கண்ட்ரோல் எடுத்துகிட்டு மார்க்கெட்டை ஐ மீன் ப்ரைஸை புஷ் பண்ணிட்டாங்க. ஓகே, பட் என்ன நடக்குதுன்றதை பார்க்கலாம். இந்த இடத்த இந்த சப்ளை ஜோனில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தீங்கன்னா 23,850. ஸோ 23,850க்கு போனால் இங்கேருந்து ரிவர்ஸ் ஆகுதான்னு பார்க்கலாம். இன்கேஸ் இதை பிரேக் அவுட் ஆகுதுன்னா
அகைன் வந்து புல்லிஷ் ட்ரெண்ட் வந்து அப்படியே கண்டினியூ ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். நம்ம இன்னும் என்ட்ரி எதுவுமே வந்து நமக்கு ஒரு கன்விக்ஷன் இல்லாததுனால என்ட்ரி எதுவுமே நம்ம வந்து பிளான் பண்ணிக்கல. வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா பையர்ஸ் கண்ட்ரோலில் வச்சுருக்காங்க, ஃபால் ஆகாமல். ஓகே, ஸோ இந்த சப்ளை ஜோன் ஸ்டில் சஸ்டெயின் ஆகிட்டு இருக்கு. ஓகே, ஆல்மோஸ்ட் இந்த சப்ளை ஜோனை பிரேக் பண்ணியிருக்கு இந்த இந்த கேண்டில். பட் லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். இனிமேல் நமக்கு ஒரு ப்ராப்பரான கன்ஃபர்மேஷன் நமக்கு வந்து இல்லை. அண்ட் தென் நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தோம்னா 23,850 இந்த ரேஞ்ச். ஓகேங்களா, ப்ரிடிக்டட் ரேஞ்ச், ஹையர் ரேஞ்ச். ஸோ இந்த ரேஞ்சை போகும்போது அகைன் இங்கேருந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சப்போஸ் இதையும் பிரேக் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபர்தர் அப் மூவ் வந்து 23,950 அந்த மாதிரி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுதான். ஸோ இட்ஸ் லைக் இது ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக இருந்தது. அகைன் இதையும் பிரேக் அவுட் ஆகிடுச்சு. அண்ட் அகைன் இது ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன், சப்ளை ஜோன். ஸோ இதுவும் ஆல்மோஸ்ட் காம்ப்ரமைஸ் பண்ணியாச்சு. ஸோ அகைன் ஃபர்தர் இங்கே போனால் அகைன் இந்த இடத்த சைட்வேஸ் அகைன் இது பிரேக் அவுட் ஆச்சுன்னா ஃபர்தர் அப் ட்ரெண்ட், இல்லைனா ரிவர்சல். ஸோ இதுதான் எக்ஸ்பெக்டேஷன் நிஃப்டி பொறுத்த வரைக்கும். பட் நமக்கு இந்த இடத்துல எய்தர் இந்த இடத்துல ஏதாவது கன்ஃபர்மேஷனோ இல்லை இந்த இடத்துல நமக்கு ஏதாவது செல்லிங் கன்ஃபர்மேஷனோ நமக்கு கிடைச்சதுன்னா செல் சைடில் நம்ம பிளான் பண்ணுவோம். ஏன்னா எனக்கு வந்து பை சைடில் போகிறதுக்கான ஒரு கான்ஃபிடன்ஸ் இல்லை. பிகாஸ் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த இவ்வளோ ஸ்ட்ராங் பையிங் இருந்தும் ப்ரைஸ் வந்து ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்கு. அதே மாதிரி இங்கேயும் ஒரு ஸ்ட்ராங் பையிங் இருக்கான்னு கேட்டால் ப்ரைஸ் மட்டும் நல்லா ஸ்ட்ராங்காக மூவ் ஆயிருக்கு. பட் சைலண்ட்டாக செல்லிங் வந்து அப்சர்வ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ரீசன்னால் எனக்கு அந்த கன்விக்ஷன் கிடையாது பை சைட் போகிறதுக்கு. எதர் எனக்கு என்ட்ரி இந்த இடத்த ஏதாவது கன்ஃபர்மேஷன் கிடைச்சி நமக்கு என்ட்ரி கிடைச்சதுன்னா செல் சைட் போகலாம். இல்லை இந்த ஜோனை நமக்கு பிரேக் அவுட் பண்ணும்போது 23,850 பிரேக் பண்ணும்போது நான் பை சைடு போகிறதுக்கான என்ட்ரி பிளான் வந்து நான் ட்ரை பண்ணுவேன். ஓகே, ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து மார்னிங் வந்து லைவ் மார்க்கெட் அனாலிசிஸ் பார்த்துருந்தோம். ஸோ மார்னிங்கே வந்து நம்ம வந்து லைக் இந்த சப்ளை ஜோன் எங்கே இருக்குது, ரெசிஸ்டன்ஸ் ஜோன் எங்கே இருக்குது, அண்ட் தென் ப்ரிடிக்டட் ரேஞ்ச் எங்கே இருக்குது, அண்ட் தென் ப்ரிடிக்டட் ரேஞ்ச் ஹையர் ஜோன் அண்ட் லோயர் ஜோன் எங்கே இருக்குது அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணி நம்மளோட என்ட்ரி பிளான் வந்து எங்கே எங்கே வந்தால் அந்த இடத்துல நமக்கு கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுன்னா என்ட்ரி எடுக்கணும் அப்படின்றத பற்றி நம்ம பார்த்தோம். ஸோ மார்னிங் பார்த்தீங்கன்னா ஓப்பன் வந்து ப்ரீவியஸ் டே ஹைக்கு கீழே ஓப்பன் ஆகி ஸ்ட்ராங்காக ஒரு புல்லிஷ் ரேலியை கொடுத்து அதுக்கப்புறம் ஷார்ப்பாக ஒரு செல் ஆஃப் கொடுத்துருந்தாங்க. அண்ட் தென் கரண்ட் டே லோ வந்து பிரேக் பண்ண முடியல. ஒன் அகைன் இமீடியட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் டே ஹையில் ஒரு ஸ்ட்ராங் பையிங் மொமெண்டம் கிரியேட் பண்ணி ஒரு 3 கேண்டில் அப்படியே ஷார்ப்பாக ரெக்கவர் ஆயிடுச்சு. ஸோ இந்த இடத்த நமக்கு ஆக்சுவலி வந்து ஒரு என்ட்ரி கிடைச்சிருந்துருக்கணும். பட் இந்த இடத்த ஒரு புல் பேக் இல்லாதனால நம்மளோட செட்டப் வரல அப்படின்றதுனால நம்ம வந்து இந்த இடத்த என்ட்ரியை வந்து அந்த ஒரு கன்விக்ஷன் இல்லாதனால நம்ம இந்த இடத்த வந்து என்ட்ரி நம்ம வந்து எடுக்கல. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த இடத்த கொஞ்சம் சைடு வேஸ் இருந்தது. அகைன் வந்து இந்த இடத்த வந்து ரிஜெக்ஷன் ஆகி கீழே வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஸோ ஈவன் தோ நம்ம பையிங் போயிருந்தாலும் நமக்கு ஸ்டாப் லாஸ் வந்து மேட்ச் ஆகாது. ஸோ அதனால நம்ம இந்த என்ட்ரியை வந்து எடுக்கல. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் ஆச்சு. இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன் எல்லாமே பிரேக் ஆகி அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகி தான் மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட் போக ஆரம்பிச்சது. ஸோ அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ரிடிக்டட் ரேஞ்சில் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரிஜெக்ஷன் கொடுத்தது. ஸோ இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கான ஒரு ரிஜெக்ஷன் ப்ரிடிக்டட் ரேஞ்சிலேருந்து. ஸோ அங்கேருந்து ஒரு 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 சின்ன டவுன் மூமெண்ட் கிடைச்சது. ஸோ இங்கே நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் நமக்கு வந்து கிடைச்சி நம்ம ஒரு என்ட்ரி எடுத்திருந்தோம். செல் சைடு புட் சைடில் வந்து நம்ம என்ட்ரி எடுத்திருந்தோம். ஸோ அது என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே அகைன் வந்து ஒன்ஸ் இந்த ரெசிஸ்டன்ஸ் பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அது வந்து சப்போர்ட்டாக கன்வெர்ட் ஆகிடும். அதே மாதிரி சப்போர்ட் பிரேக் டவுன் ஆச்சு அப்படின்னு சொன்னால் அது ரெசிஸ்டன்ஸாக கன்வெர்ட் ஆகும். அது யூஸ்வலாக ப்ரைஸ் ஆக்ஷனில் எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அகைன் இந்த ஜோன் வந்து அகைன் வந்து பிரேக் அவுட் ஆனதுனால இதை ஃபுல்லாகவே வந்து பையர்ஸ் வந்து ஹோல்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ யாரெல்லாம் வந்து நேற்று லைக் இந்த ஜோனில் வந்து யாரெல்லாம் செல் பண்ணியிருந்தாங்களோ அவங்க எல்லாம் பிரேக் அவுட் ஆன உடனே இப்போ அந்த பொசிஷன்ஸ் எல்லாம் கவர் பண்ணி ஆகணும். ஸோ அகைன் கவர் பண்ணுறதுனால நம்ம பையர்ஸ் வந்து ஸ்டில் ஹோல்ட் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு சின்ன பிரேக் அவுட் கொடுத்து அகைன் வந்து ஃபர்தர் டே ஹையை பிரேக் பண்ணுற மாதிரி போனாங்க. பட் பிரேக் அவுட் வந்து பண்ணி புஷ் பண்ண முடியல ப்ரைஸ். ஸோ எய்தர் இப்போ நம்ம இந்த ப்ரிடிக்டட் ஜோனை வந்து பிரேக் பண்ணியிருந்ததுன்னா நமக்கு ஒரு ஸ்ட்ராங் அப் ட்ரெண்ட் வந்து கிடைச்சிருக்கும். அட்லீஸ்ட் 23,950 வரைக்கும் நமக்கு டார்கெட் கிடைச்சிருக்கும். பட் இந்த இடத்த வந்து பிரேக் அவுட்டே நடக்கல. ஸோ ஒரு ஃபால்ஸ் பிரேக் அவுட் மாதிரி கிரியேட் பண்ணிட்டு அண்ட் தென் மோஸ்ட்லி சைட் வேஸ்லேயே இருந்து அகைன் எண்ட் ஆஃப் த டே வந்து ஒரு லைக் கீழே அகைன் ஒரு பியரஸ் ஃபாலோ கொடுத்து ஒரு 23,775 க்ளோஸ் டு அந்த ரேஞ்சில் வந்து நமக்கு க்ளோஸ் வச்சிருக்கு. ஓகே, ஸோ எண்ட் ஆஃப் த டே
வித் ஸ்மால் ப்ராஃபிட் மட்டும்தான் நம்மளால மேக் பண்ண முடிஞ்சது இன்னைக்கு. பட் தட்ஸ் ஃபைன். ஓகே. ஸோ எல்லா நாளுமே நம்ம வந்து ப்ராஃபிட் மேக் பண்ணணும் அப்படின்றது கிடையாது. ஸோ இதுதான் இந்த ஸோ ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் திங் வந்து நம்மளோட கேபிட்டல் எப்படி சேவ் பண்ணுறோம், அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ். ஸோ ஸ்டாப் லாஸ் வந்து நீங்கள் வந்து ஸ்டாப் லாஸ் ஒரு 20 பாயிண்ட் வச்சுட்டு நம்ம 10 பாயிண்ட்ஸ் ஒரு 5 பாயிண்ட்ஸ் இல்லை ஒரு 20 பாயிண்ட்ஸ் பிடிக்கிறது மேட்டர் கிடையாது. ஓகே. ஸோ 20 பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸ் இல்லை அதுக்கு வந்து நம்ம வந்து ரிஸ்க் வந்து 20 பாயிண்ட்ஸ் வச்சுட்டு ப்ராஃபிட் ஆர் டார்கெட் வந்து நம்ம வந்து 10 பாயிண்ட்ஸ் இல்லை 5 பாயிண்ட்ஸ் நம்ம எடுத்துட்டோம் அப்படிங்கிறது வந்து பெரிய விஷயம் கிடையாது. நம்ம ஸ்டாப் லாஸை வந்து எவ்வளோ மினிமமாக வைக்க முடியுமோ, ஸோ லைக் 10 பாயிண்ட்ஸ் ஆர் லெஸ் தென் 15 பாயிண்ட்ஸ், 10 to 15 பாயிண்ட்ஸ், மேக்ஸிமம் 15 பாயிண்ட்ஸ். ஸோ 15 பாயிண்ட்ஸ் கூட நமக்கு வராது. ஸோ மேக்ஸிமம் 10 பாயிண்ட்ஸ் தான் நிஃப்டி பொறுத்த வரைக்கும். ஸோ 10 பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸ்ல நம்ம வந்து கேட்ச் பண்றது வந்து ஒரு 50 பாயிண்ட்ஸ் ஒரு 60 பாயிண்ட்ஸ் அந்த மாதிரி வந்து, அதாவது 1:5 6 ஆர் எபோவ் இதில் வந்துட்டு நம்ம வந்து கேட்ச் பண்ணுறோம் அப்படின்னாவே வந்து நம்ம நம்ம அந்த ரிஸ்க் அண்ட் ரிவார்டு வந்து லைக் நமக்கு ரொம்ப பெரிய விஷயம். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு வந்து ஒரு என்ட்ரியில் நீங்கள் வந்து 6 டைம்ஸ் வந்து நீங்கள் வந்து லைக் 1:6 ரேஷியோவில் நீங்கள் சக்ஸஸ் பண்ணுறீங்க, அந்த அந்த என்ட்ரி வந்து உங்களுக்கு சக்ஸஸ் ஆகுது அப்படின்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு 5 டைம்ஸ் உங்களுக்கு வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனாலும் வித் த சேம் குவான்டிட்டி. ஸோ அதுக்கு தான் சொல்கிறோம் குவான்டிட்டியும் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ 100 குவான்டிட்டினா 100 குவான்டிட்டி, எவ்ரி ஆர்டருக்கு வந்து 100 குவான்டிட்டிஸ் மட்டும் தான் போடணும். ஏன்னா இப்போ நீங்கள் 1:5 ரிஸ்க் ரிவார்டில் வந்துட்டு நம்ம வந்து ப்ராஃபிட் மேக் பண்ணுறோம் அப்படிங்கும்போது, ஸோ 10 பாயிண்ட்ஸ் ரிஸ்க், 50 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட் இல்லையா? ஸோ நீங்கள் வந்து இதே சேம் குவான்டிட்டியில் நீங்கள் அகைன் ஒரு 5 டைம்ஸ் நீங்கள் ட்ரேட் எடுத்தாலும் நீங்கள் இங்கே மேக் பண்ண ப்ராஃபிட் மட்டும்தான் உங்களுக்கு லாஸ் ஆகும். இஃப் இன்கேஸ் இந்த குவான்டிட்டியை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி 300 அப்படின்னு சொல்லி போடுறீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் 300க்கு 3 டைம்ஸ் ஆஃப் ப்ராஃபிட் வந்து போயிடும். கரெக்டாக? ஸோ அதனால ஆல்வேஸ் குவான்டிட்டி அண்ட் இந்த ரிஸ்க் ரிவார்டு அப்படின்றது வந்து நம்ம ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும். அதுக்கப்புறம் ஸ்டாப் லாஸும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே. ஐ திங்க் இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த அனாலிசிஸ் இதே மாதிரி அனாலிசிஸ் வந்து எவ்ரிடே பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ என்னோட சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் தென் கிளிக் ஆன் த லைக் பட்டன். ஓகே. அண்ட் தென் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ இஃப் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.